Hello students, 11th mathematics previous year ஓட ஒரு ஒரிஜினல் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டு பேருக்குமே சேம் கொஸ்டின் பேப்பர் தான். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 90 மார்க்ஸ்க்கு நடந்திருக்கு. ஸோ ஏன் நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாம்க்கு இந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபுல் போர்ஷன் தான் உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கும் வருது. ஸோ நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கும் ஃபுல் போர்ஷன் தான் அட்டன் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது கண்டிப்பாக வந்து நம்ம ஃபியூச்சரில் 2025ல நமக்கு மார்ச்சில் நடக்கிற எக்ஸாமில் பப்ளிக்கில் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது. ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரையும் எந்த பேட்டர்னில் சம் கொடுக்குறாங்களோ அதே பேட்டர்ன்லேயே வேற ஒரு சம்மை கொடுப்பாங்க. எப்பயுமே நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கான்செப்டில் ஒரு சம் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதே கான்செப்டில் இருக்கிற மற்ற சம்ஸ் நம்பர்ஸை மாற்றி உங்களுக்கு வேற ஒரு சம்ஸ் வந்து எக்ஸாமில் வரும். ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டாக வந்து நீங்கள் அழகாக வந்து மேக்ஸை பொறுத்த வரையும் அழகாக படிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயரில் இருக்க கொஷின் பேப்பர் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது நமக்கு வந்து பப்ளிக்கில் சென்டம் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நம்ம ஆஃப் இயர்லியில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ரிவிஷனில் ப்ராக்டிஸ் பண்ணலாம், செகண்ட் ரிவிஷனில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம் டைம்ஸில் தான் நம்ம வந்து இந்த மாதிரியான பப்ளிக் கொஷின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பப்ளிக் கொஷின் பேப்பரில் என்னென்ன கொஷின்ஸ் நமக்கு தெரியாமல் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வரக்கூடிய பப்ளிக்கில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கொஷின் பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த நேரம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அவங்க இம்மிடியேட்டாக ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வேறு என்ன கொஷின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற நான் கொஷின் பேப்பரை நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நிறைய சேனலில் வந்து 2024 சொல்லிட்டு ஆஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது அப்படியே வரும்னு சொல்லி நம்ப வேண்டாம். ஏன்னா 2023 தான் வந்து அவங்க வந்து வீடியோவோட ஒரு வியூஸ்க்காக இயரை சேஞ்ச் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மற்ற சேனல்லலாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணுறாங்க, நீங்கள் அப்லோட் பண்ணலையேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அது எல்லாமே ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் கிடையாது. எக்ஸாம் இனிமேல் தான் நடக்க இருக்குது. அப்படியே இருந்தால் கூட ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் அப்படியே சேமாக வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் எந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலும் அதில் இருக்க இம்பார்ட்டன்ஸை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ஸில் எதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கோ அந்த கொஷின்ஸ் எல்லாம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க. அப்படியே அந்த சேம் கொஷின் பேப்பர் நமக்கு வரும் அப்படின்ட்டு நம்ப வேண்டாம். 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து 21 மார்க்ஸ் கேட்குறாங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம்க்கு ஆப்ஷன் கொடுத்தே தான் கேட்குறாங்க. ஸோ 1 மார்க்ஸ் உங்கள் புக் பேக்கில் இருக்கிறதே நல்லா படிங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 மார்க்ஸை போட்டு விட்டுறீங்க. ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து நம்மளோட டார்கெட்டே வந்து 5 மார்க் சம்ஸில் தான் அதிகமாக இருக்கும். 10th இருந்தாலும் சரி, 11th 12th இருந்தாலும் சரி. ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி இல்லாமல் 1 மார்க்ஸும் இம்பார்ட்டன்ட், அதில் 20 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. அதில் 1 or 2 மார்க்ஸ் போச்சுன்னா கூட நம்ம சென்டம் மார்க் மிஸ் ஆகிடும். ஓகேங்களா? சரி, புக் பேக்கில் இருக்க 1 மார்க்ஸ் பார்த்துக்கோங்க. 2 மார்க் கொஷின்ஸ் பாருங்க. உங்களுக்கு 30th கொஷின் வந்து கம்பல்சரி சொல்றாங்க. இந்த கொஷின்ஸ்ல எதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா வந்து ஒவ்வொரு வருஷமும் கேட்குறாங்க அப்படின்றத நான் சொல்றேன். அதை நோட் பண்ணிக்கோங்க. 21 கொஷின் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது இணைக்கோடுகள் என காட்டுக, அதுவும் கேட்பாங்க. ஏயின் மதிப்பு, இதெல்லாம் வந்து இதே சேம் சம் வரும்னு நினைக்கக்கூடாது. இதே பேட்டர்ன்ல இருக்க மற்ற சம்மையும் பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்கேற்ற அடுத்தது பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏ யூனியன் பி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது ஏ கிராஸ் பியோட மதிப்பு, அடுத்து சார்பகம், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெண்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. ட்ரிக்னாமெண்ட்ரி தெரியாதவங்க நீங்கள் ஆப்ஷனில் விட்டுட்டு மற்ற சம்ஸை கூட நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது இரட்டை நேர்கோட்டோட தனித்தனி நேர்கோடுகளோட சமன்பாடு. ஓகேங்களா? அதோட செப்பரேட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தனித்தனி நேர்கோடுனா ஒவ்வொரு நேர்கோட்டோடையும் சமன்பாடு என்ன அப்படின்றத கேட்குறாங்க. அப்புறம் இந்தியா என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை எத்தனை வகைகளை வரிசைப்படுத்தலாம், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி கொஷின்ஸ்ல வேற வேற வேர்டு கொடுத்து அதுல இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ 30th கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வந்து கம்பல்சரி சொல்லியிருந்தாங்க இல்லையா? நல்லா கவனிங்க. ஸோ அதில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படி பாருங்க. நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் அதில் 30th கொஷின் கம்பல்சரி கொஷின்னா அது என்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் தெரியலன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதே மாதிரி 40th கொஷின் கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன கொஷின்ஸ்ன்றதை பார்த்துட்டு நம்ம மற்ற கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். இது வந்து உங்களுக்கு 3 மார்க் கொஷின்ஸ் பாருங்க. cos 11 degree plus sin 11 degree divided by cos 11 degree minus sin 11 degree is equal to tan 56 degree என நிறுவுக.
இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. வெரி ஈஸி சம். ட்ரிக்னாமெட்ரியில் வந்து இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸோ இதே சேம் சம் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த பேட்டர்னில் இருக்க மற்ற சம்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை அந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டு பார்க்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்க 31 சம். ரொம்ப ஈஸியான சம்ஸ். இது வெரி இம்பார்ட்டன்ட். அது 32 மதிப்பிடுக. எவால்வேட். கண்டிப்பாக எவால்வேட்டில் உங்களுக்கு நிறைய சம்ஸ் இருக்குது. 33 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் டேர்ம்ஸ் ஆஃப் சீரீஸ்லேருந்து கண்டிப்பாக இந்த சம்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சம்ஸ். இதெல்லாம் ரிவிஷன் எக்ஸாம்ஸில் கூட அடிக்கடி கேட்குறாங்க. அதுக்கடுத்தது கால்குலேட்டர். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டிஃப்ரென்ஷியேட் கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அடுத்து வந்து ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் காஸ்ட் 105 டிகிரி. அது வெரி இம்பார்ட்டன்ட். 38th கொஸ்டினுமே பாருங்க, எஃப்இன் மதிப்புகளை காண்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது வெக்டார் சம்ஸ். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஷோ தட். ப்ரூவ் தட் எப்பயுமே ஒரு சம் கேட்டுருவாங்க. இது நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக. வெரி இம்பார்ட்டன்ட். இதே சேம் சம் வரலனாலும் வேற வேற சம்ஸ் கேட்பாங்க. அதனால அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து ட்ரிக்னாமெட்ரிலேருந்து ஒரு சம் கொடுத்துருக்காங்க. அதையும் நல்லா பாருங்க. அதுதான் உங்களுக்கு கம்பல்சரி சம். ஓகே, நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் சம். 5 மார்க்ஸ் சம்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்லாம் கிடையாது. இது அல்லது அதுன்ட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அந்த 2 கொஸ்டின்லேருந்து ஒன்று தான் நீங்கள் எழுதணும். ஸோ ஆல் த கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ டோட்டலாக வந்து 35 மார்க்ஸ்க்கு இதுதான் முக்கியமான பார்ட்டு. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இருக்க சம்ஸ்லாம் வந்து இதே பேட்டர்னில் இருக்க மற்ற சம்ஸை நீங்கள் பார்க்கணும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு சம்ஸ் வரும். அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரியிலேருந்து ஒரு சம்ஸ் கேட்பாங்க. நீங்கள் வந்து லாக் வந்து ஈஸி, ரொம்ப ஈஸி. லாக்லாம் தெரியாதவங்க கூட நீங்கள் தயவு செஞ்சு இந்த 2 மாதத்தில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ப்ராபபிலிட்டி இதெல்லாம் வந்து ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எனக்கு மேக்ஸ்னாவே பயம் அப்படின்றவங்க ப்ராபபிலிட்டி, லாக் இதெல்லாம் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற ஒரு சம்ஸ். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணுங்கள். அடுத்து ப்ரூவ் தட், எவல்வேட், இது எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேர்மாறினை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சஃபிஷியன்ட்லி லார்ஜ். ப்ரூவ் தட் தான் அர்த்தம். அதே நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது நேப்பியரின் சூத்திரம். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடிக்கடி நேப்பியர்ஸ் ஃபார்ம்லாம் கேட்பாங்க. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு 5 மார்க்ஸ் அப்படியே எடுத்துடலாம். சரிங்களா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது ஃபேக்டர் தியரம், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்ம அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய கொஷின் பேப்பர்ஸ்லையுமே இதே மாதிரி தான் இருக்கும் சம்ஸ். ஏன்னா நம்பர்ஸ் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ முடிஞ்ச வரையும் அந்த பேட்டர்னில் இருக்க மெத்தடில் இருக்க சம்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இமிடியேட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி வேறு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றவங்க ஒரு லைக் கொடுங்க.